இவர்களுடைய இந்த பயணத்தால் இந்த கட்சியினுடைய ஏதோ ஒரு முடிவு அப்படிங்கிறது டெல்லியால் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அதுதான் அஇஅதிமுக சார்பில் இதுவரை தெளிவுபடுத்தப்படவில்லை. முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது இந்த சந்திப்பு அப்படின்றது அதிமுகவினுடைய பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய விருப்பத்தின் பேரில் நடந்ததாக தெரியவில்லை. இங்க இருந்துட்டு அவர் போன போது நான் அமித்ஷாவை சந்திக்க போறேன்னு சொல்லல. அமித்ஷாவை சந்திக்க போகும்போது ஏன் 3 காரும் பாரி போனோம் அப்படின்றதும் சொல்லல. அங்க நாங்க கூட்டணி பத்தி தான் பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்றத அவர் சொல்லல. ஆனா அங்க போயிட்டு அவர் பேசி முடிச்சிட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, அமித்ஷா 2026ல இந்த கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி அமைன்றாரு. அதுக்கப்புறம் மறுநாள் வெள்ளிக்கிழமை என்ன சொல்றாரு, டைம்ஸ் நவ் அந்த தொலைக்காட்சி நடத்திய அந்த சம்மிட்ல அவர் பேசும்போது அதிமுக பாஜக கூட்டணி குறித்த அந்த உடன்படிக்கையை நாங்க உரிய நேரத்தில் வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. we will reveal at the right time அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணாமலையை கூப்பிட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறம் திரு செங்கோட்டையன் போய் சந்திச்சு பேசுறாரு. இதெல்லாம் நடந்ததுதான். இதெல்லாம் நடக்கலன்னா எதுவும் சொல்ல முடியாது. படம் வரல அப்படின்றதுக்காக நடக்கலன்னு அர்த்தம் கிடையாது. அண்ணாமலை பேசுறது கூட தான், சந்திச்சது கூட தான் படம் வரல, அதனால நடக்கலன்னு அர்த்தமா? அண்ணாமலை சொல்லிட்டாரு, எதுவா இருந்ததுனாலும் நான் தூரம் தான் நிக்கிறேன், நான் அதுக்கு தடையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் தடையா இருக்க மாட்டேன்னு எதுக்கு சொல்றாரு? ஒன்னே ஒண்ணுதான் கூட்டணி.